ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? அடிச்சு சொல்றேன் சார். இப்போ நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனாலும் எங்க அம்மாக்கு என் மேல அவநம்பிக்கை வந்துருச்சு. அது காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா கூட இல்ல, நீங்க தான். ஏன் சார் இப்படி நியாயம் தெரியுமா புரியாத ஆளா இருக்கீங்க? ஒன்னா உங்க அம்மா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க, இல்லாட்டி பொண்டாட்டி தாங்கு தாங்கு தாங்குறீங்க. அதுவும் இல்லைன்னா ஒரே கீழே போட்டு நசுக்கிறீங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பொண்டாட்டி முக்கியம், அம்மா முக்கியம். எனக்கு 2 பேருமே வேணும். ஏதோ பிரச்சனை வந்து எதிரி மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம தான் புகுந்து நியாயத்தை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு இவங்க கூட கொஞ்ச நாள் அவங்க கூட கொஞ்ச நாள்னு கச்சி கட்டி அடிக்கிறார் மாமா இந்த ஆளு. சரி விடுங்க மாப்ள, இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு பிரச்சனை என்னன்னு பாப்போம். நம்ம வீட்டுல பிரச்சனையே கிடையாது மாமா. இவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்து எங்க நம்ம வீட்லயும் அதே மாதிரி நடந்துருமா அம்மா மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. நீங்க போய் கலாட்ட சொல்லுங்க. பாலிசியில நாமினி அவ பேர் தான் போட்டிருக்கேன். இதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்க மாப்ள, நாங்க வரோம் மாப்ள. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். விஜயை பார்த்தேன். நீங்க பேசினது எல்லாத்தையும் விஜய் என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க எதுக்காக கூட்டு வந்தீங்க? தனியா இருக்கீங்கன்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்காக ஊரெல்லாம் போய் நம்மள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், அடிச்சிட்டு இருந்திருக்கோம், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை எடுத்தும் சொல்லியாச்சு. ஆனா நீங்க மாறின மாதிரியே தெரியல. இனிமே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் என்னோட வாழ்க்கைய நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு என்ன வேதனை கொடுத்தாலும் என்ன கோவப்பட்டாலும் நான் உங்ககிட்ட அமைதியா தான் பேச போறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாளா இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். விரல் விட்டு எண்ணிடலாம். மத்த நாள்ல
நீங்க என்ன எப்படி எல்லாம் பாடுபடுத்திருக்கீங்க? அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை விட கொடுமை என்னன்னா, நான் பெத்த குழந்தைகளை என் கூட வச்சுக்க முடியலையேங்கிறது தான். இதெல்லாம் யாரால? உங்களால. என் குழந்தைகளை விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போனேன்னா நீங்க குழந்தைகளை என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க எனக்கு எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம், அவமானம், அசிங்கம் ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அது எங்க வீட்டு ஆளுங்களா இருந்தாலும் சரி, வெளி ஆளுங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எல்லாம் உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. நமக்குள்ள ஏங்க பிரச்சனை வருது? நம்பிக்கை. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை. என்னால உங்களை நம்பி இருக்க முடியல. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல. இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டுதான் நம்ம வாழ்க்கையை நாம மறுபடியும் ஆரம்பிக்கணும். நான் உங்களை நம்புறேங்க. நீங்க மாறணும். நீங்க மாறினீங்கன்னா நம்மளோட வீட்டு சூழ்நிலையே மாறிடுங்க. கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? எனக்கும் மத்த பொண்ணுங்களை மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையாதாங்கிறது தான். விஜய் கோபி, நான் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். போஸ் மாமா தனு அக்கா இவங்கள பார்த்தும் நான் பொறாமப்பட்டிருக்கேங்க. இவங்க எல்லாரும் ஏன் கூட பிறந்தவங்க தான். இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணாம இருக்க முடியல. தயவு செஞ்சு மாற முயற்சி பண்ணுங்க. இனிமே இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை மத்த புருஷன் பொண்டாட்டிங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாம போறதும் உங்க கையில தான் இருக்கு. செல்வம், உங்க அண்ணன்கிட்ட போன்ல பேசுனீங்களா? எப்போ வராரா? காலையில பேசுன நீ. அவர் பேசுறத பார்த்தா இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. 2-3 நாள் ஆகும் தோணுது. ஏன் நீ என்னாச்சு? இல்ல, கோபியோட அண்ணனும் தங்கச்சி வீட்டுக்காரரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும். அதே மாதிரி தனம் வீட்டுக்கு போய் அப்பாவையும் போஸ் மாமாவையும் பார்க்கணும். ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. 2 வார்த்தை ஆறுதலா பேசணும். இப்போ இருக்கிற நிலைமையில அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டாரு. அவர் வரத்துக்குள்ள எப்படியாவது அவங்கள போய் பார்க்கணும் செல்வம். சரி, வரீங்களா? போயிட்டு வந்துருவோம். இப்ப வேண்டாம், நாளை காலையில போலாமே.
இல்ல காலையில 9:30 மணிக்கு ஒருத்தரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 7-7:30 மணிக்கா கிளம்பி போயிட்டு வந்துருமா? பரவாயில்ல செல்வம், காலையிலேயே போயிடலாம். அம்மா இந்த உடம்போட போகணுங்கிறியம்மா. ஆஸ்பத்திரில இருந்து உடம்பு நல்லாயி இப்பதானம்மா வந்திருக்க. இந்த உடம்போட போகணுங்கிறியம்மா. உடம்புக்கு ஏதாவது வந்துடக்கூடாதே. அதெல்லாம் இல்ல பாட்டி, நேத்துல இருந்து எனக்கு வலி குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, செல்வம் வண்டியை மெதுவா தான் ஓட்டுவாரு. நான் பார்த்து கூட்டிட்டு போயிட்டுறேன், பயப்படாதீங்க. செல்வா, அண்ணிய பத்திரமா கூட்டிட்டு போய் கொண்டாந்து விடணும் கண்ணு. சரி பாட்டி, பயப்படாதீங்க. சரி, நீ கையெழுப்பிட்டு வா, நான் சாப்பாடு போடுறேன். உங்க கையால சமைச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுமா? இந்தாண்ணே. என்னம்மா இது? நீ ஊர் கிளம்ப. ஏமா, இந்த டிக்கெட்டை நான் வாங்க மாட்டேன். என்ன என்னமோ விரட்டுற மாதிரி இருக்கு. தப்ப நினைச்சுக்காதண்ணே. நீ சீக்கிரம் ஊருக்கு போறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்? ஒரு காரணமா தான் சொல்றேன். அப்படி என்ன காரணம்? அண்ணே, நீ இங்க இருந்தன்னா அந்த பொறுக்கி பையில தேடி கண்டுபிடிச்சு சண்டை போட்டு பிரச்சனை பெருசாயிடும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, தனியா இருப்பாங்க. செல்வண்ண கடை அது இதுன்னு பிஸியா இருக்கும். ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா கூட எப்படி தனியா நின்னு சமாளிப்பாங்க? நட்ராஜையும் பாத்துக்கணும்ல. நீ சட்டையை கொடுக்கும்போது இன்னொரு 2 நாள் இருந்துட்டு போனேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நான் இப்போ டிக்கெட்டை கையில கொடுத்து விரட்டுற மாதிரி இருக்கு. மாணிக்கம், நிர்மலா சொல்றதா சரி. நீ கிளம்புப்பா. அம்மா, உங்களுக்கு உடம்பு இப்படி இருக்கும்போது நான் எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நாங்க சமாளிச்சுப்போம். நீ கிளம்புப்பா. மாணிக்கம், ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியாப்பா? என் மக உன் பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ண உடம்போட ரொம்ப கஷ்டப்படுவான்னு எவ்வளவு அக்கறையோட இருக்கா. அவ அண்ணிய கொஞ்சமாவது விட்டு கொடுத்தாளான்னு பாத்தியா? ஆனா உன் பொண்டாட்டிய பத்தி நீ ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. பச்சை குழந்தையோட நம்ம நாத்தனார்காரி இந்த மாதிரி ஒரு மலைக்காட்டுல வந்து தனியா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாளேன்னு அவ கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருப்பாளா? அத பத்தி ஒரு வார்த்தையாவது பேசி அவ வருத்தம் தான் பட்டிருப்பாளா? தன்னோட அக்கா தங்கச்சியோட சேர்ந்து அங்க அவ கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பா. அம்மா விடுமா, அண்ணன் கிளம்பட்டும், நீ கிளம்புன. நிர்மலா, இதை வச்சுக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாண்ணே. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணாதம்மா, வச்சுக்கோ. பிளீஸ்ண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு வேண்டாம். அம்மா, நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் நிர்மலா, அம்மாக்காவது நான் கொடுக்கலாம்ல? ஐயோ, அவங்க உனக்கும் தான் அம்மா. நான் எனக்கு தான் பணம் வேண்டாம் சொன்னேன், அவங்களுக்கு வேண்டாம் சொன்னா. நீ கொடு. இந்தாங்கம்மா. பரவாயில்லப்பா, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நிர்மலா பாத்துக்குவா. நீ பரப்பட. மாணிக்கம், என்னப்பா? நான் யாருமா? யாருண்ணா? காலைல சட்டையை கொடுத்துட்டு இரு நினைச்சு, இப்போ கையில டிக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பு நேங்குது. பணம் கொடுத்தா வேண்டாங்கிறீங்க. நான் யாருக்காகமா சம்பாதிக்கணும்? யாருக்காக? நான் எதுக்காக இருக்கணும்? இத பாருப்பா, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. கொண்டா, நீ குடுப்பா, நான் வாங்கிக்கிறேன். குடு. பாத்தீங்களாமா, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? உரிமையோட வாங்க வேண்டிய தங்கச்சி வேண்டாங்குது. நீங்க தயங்கி தயங்கி வாங்குறீங்க. ஒரு 3வது மனுஷன் மாதிரி ஆயிட்டேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மாணிக்கம். அதான் நான் வாங்கிக்கிட்டேன்ல பணத்தை. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன் நிர்மலா. சரிண்ணே. ஓகேங்க, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்க, தேங்க்யூ. அக்கா, கோபி வாங்க. எப்படிக்கா இருக்க? இருக்கீங்க?
எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்லம்மா. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லம்மா. அண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்களுக்கு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சா? முதல்ல உடம்பு பூரா வலி இருந்துச்சு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள மட்டும்தான் வலி இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லபடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கூட இல்லைன்னா எப்படி செல்வோம்? என்ன நீ காலையில சீக்கிரம் கிளம்பி வந்துட்டீங்க? காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல கோபி, ஒண்ணும் வேண்டாம். அண்ணி வந்து எல்லாரையும் பார்க்கணும். நாங்க எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு காலையில. அதான் கொஞ்சம் நேரத்தோட வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன கோபி, பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? வந்திருக்க எல்லா நிலைமையும் பாருங்க. ஒருத்தர் விசாரிக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். இல்ல, கார்மெண்ட்ஸுக்கும் பெரிய சேதமாமே. ஆமா நீ கார்மெண்ட்ஸ்ல ஒரு பொருள் விடாம, ஒரு இடத்தையும் விடாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. மிஷின் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டானா பாத்துங்களேன். ஏதோ நல்ல வேலை இன்சூரன்ஸ் பண்ணனால தப்பிச்சோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். செல்வம், உங்க லாரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சக்தி இல்ல ரொம்ப நல்ல ஒர்க்கருங்க. அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம வேலைக்கு சேர்ந்த முத நாளே இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க, இது எங்க ராசின்னு சொல்லி வச்சேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் டே நைட்டா கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளை வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க? ஏன் செல்வம், எத்தனை நாள் இப்படி இருக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? தனியா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் செல்வம். இல்ல, எனக்கு தனியா இருக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு சில பேர் நினைக்கிற மாதிரி நான் தனியாவே இல்ல. எனக்கு என்ன, அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க, நட்ராஜ் இருக்கான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அம்மா, நிர்மலா குழந்தை. எனக்கு என்ன குறைச்சல்? சந்தோஷமா இருக்கேன் கோபி. ஆமால, சந்தோஷமா இருக்கார். என்ன கோபி, திடீர்னு அமைதியாயிட்டீங்க? இப்ப என்கிட்ட பேசுறது பெருசா விஷயம் இல்ல. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா பேச வேண்டி வரும். அப்ப நிறைய பேசுவேன். ஏய், இங்க பாரு, இங்க பாரு, யார் பாரு, உய், பாரு. என்ன ராசா அதுக்குள்ள வந்துட்ட? நான் வரதுக்கு என்ன கேள்வி? சொல்லிட்டா வர முடியும். என்னது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு? ஏதாவது உடம்புக்கு முடியலையா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ராத்திரி பூரா பஸ்ல தூக்கம் இல்லாம வந்தோம். சரி, உன் ஆத்தா ராசம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பரவாயில்ல பாட்டி. என்ன பரவாயில்லன்னு அப்படி சொல்ற? இன்னும் உடம்பு சரியாகலையா? எங்க பாட்டி, பிபி ஏறி போய் பெட்ல சேர்த்து ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏத்தி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் அம்மா மனசுல ஏதாவது பிரச்சனை சிக்கல்னு வந்துச்சுன்னா பழையபடி பிபி ஏறிடும். இது மருந்து மாத்திரையால சரியாறது இல்ல பாட்டி. அம்மா எப்பவுமே சந்தோஷமா இதுக்கும் அழட்டிக்காம இருக்கணும். யாரு அரட்டிக்காம? கொம்மா, அது எப்படிப்பா முடியும்? பிறவி குணத்தை மாத்த முடியுமா? எனக்கு ஊரை விட்டு வரதுக்கே மனசு இல்ல. அம்மா கூட இருந்துடலான்னு தோணுச்சு. என்ன பண்றது, வியாபாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, சரோ எங்க? அதாவது நீ வந்ததுல இருந்து குளிக்கவே இல்லையே, போய் குளிச்சுட்டு வந்திருக்கண்ணா. சரோ எங்க பாட்டி? இரு, முதல்ல உனக்கு நான் காப்பியை போட்டு கொண்டாந்து. அட, சரோ எங்கன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லலாம். அது வந்து தானே வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க யாராச்சும் இங்க வந்தாங்களா? அவங்க யாரும் வரல. அப்புறம் என்ன, சரோ தனியா போயிட்டாளா? அது 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 வந்து கண்ணு, போஸ் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா. காலையில போன் பண்ணாங்க, நம்ம குழந்தை தனியா போக முடியாது அப்படின்னு. செல்வம் வந்து காலையில கூட்டிட்டு போனான். இப்ப வந்துருவாங்க.